இந்திரா. நான் வந்து சினர்கோவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஓகே, அது இல்லாமல் எம்சி பிக்கிள் பால்ன்ற பிராண்டுக்கும் நான் ஃபவுண்டராக இருக்கேன். இங்கே வந்து நங்கநல்லூர்ல வந்துட்டு நாங்கள் இப்போ புதுசாக ஒரு 4 பிக்கிள் பால் கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் யூஎஸ்ஏ ஸ்டாண்டர்டோட. இப்போ பிக்கிள் பால் வந்து நம்ம ஊர்லேயும் நிறைய வந்து பாப்புலர் ஆகிட்டே வருது. ஸோ இந்த கேம் டெவலப் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ்ல, நிறைய சில்ட்ரனுக்கு இந்த கேம் கிடைக்கணுன்ற ஒரு மோட்டிவ்ல வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் நங்கநல்லூர்ன்ற ஏரியாவில், சென்னையில். ஸோ இது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இங்கே பண்ணுறோம். கோச்சிங் பண்ண போகிறோம், ஒரு அசோசியேஷன் ரெலவெண்ட்டான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம், ஒரு கோர்ஸ் பண்ண போகிறோம், அம்பைரிங் கோர்ஸ் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா ஒரு கோர்ட் தேவைப்பட்டுருச்சு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து ஒரு 4 பிக்கிள் பால் கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் எத்தனை கோச்சஸ், ஸோ இதில் வந்து சில்ட்ரன் குரூப்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இது வந்து நாட் ஓன்லி பிக்கிள் பால், இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கோட்டாவும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்கேட்டிங்கும் பண்ண போகிறாங்க சார். ஸோ அபவுட் பிக்கிள் பால் என்னும்போது உங்களுக்கு என்னென்ன கோச்சிங் ட்ரைனர்ஸ் இருக்க இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, என்ன மாதிரி அவர்லி பேசிஸ்ல? ஸோ இது வந்து ஒரு ஐபா அப்ரூவ்டு கோச்சஸ் வந்து இங்கே கோச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் வந்து வீக்லி ஒரு 4 டேஸ் கோச்சிங் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து போயிட்டு இருக்குங்க. இங்கே வந்து கோச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பண்ண போகிறாங்க சார். இப்போ கோச்சிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் கோச்சிங் எடுப்பாங்க சார். சார் சென்னைன்னு இல்லை, பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து இதுக்கு உண்டான வரவேற்பு வந்து நல்லா இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி மும்பையில் வந்துட்டு ஒரு 1000 பிக்கிள் பால் கோர்ட் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ பிக்கிள் பால் கோர்ட்ஸ் ஆயிருக்கு சார். சார் இது வந்து கோச்சிங்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து இது ஹவர்லி பேசிஸ் புக் பண்ணிட்டு விளையாடலாம். அது வந்து 24 hours வந்து அவங்க எப்போ வேணாலும் புக் பண்ணிட்டு விளையாடலாம் சார். கோச்சிங் வந்து ஈவினிங் தான், ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த டைமிங் பசங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அந்த டைமிங்ல கோச்சிங் வச்சிருக்கோங்க. ஆமாங்க சார். டோர்னமெண்ட் வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்தியா லெவல்ல வந்து நம்ம பாம்பேல தான் அதிகமா டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. பட் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்லையும் வந்து இப்போ சாம்பியன்ஷிப் ரேங்கிங் இதெல்லாம் நடக்குது சார். சார் இப்போ வந்து ஒலிம்பிக் கமிட்டி, அதாவது வந்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியா இருக்கட்டும், இப்போ வந்து இந்த பிக்கிள் பாலுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துட்டு இந்த கம்மிங் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இது ஒரு ட்ரையல் கேமா பாக்குறாங்க சார். அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்ல இது வந்து ஒரு கேமா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க சார். சார் நாங்க வந்து இது சென்னையில வந்து 2வது பிரான்ச்சுங்க. பிக்கிள் பால் பொறுத்த வரைக்கும் இது 2வது பிரான்ச். நாங்க சென்னையிலேயே இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில கொஞ்சம் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஓபன் பண்ணலான்ட்டு பிளான்ல இருக்கோங்க. மிஸ்டர் விஜய் சங்கர், சிஎஸ்கே கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் வர போறாருங்க. அவர் தான் இது வந்து இனாகிரேட் பண்ண போறாருங்க. எங்க ஏரியால இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி தந்ததுக்கு சினர்கோ அந்த டீம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து டெஃபினெட்லி நீடட். அண்ட் ஆஸ் அ ஸ்போர்ட் லவர், not just cricket, I think any sport வந்து it is actually growing. And இங்க பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலா கிரிக்கெட்ல டெஃபினட்டா நல்லா பண்றது வந்து நல்லா எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்க வந்து ஒரு 3 ஸ்கேட்டர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி டு நோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயின் பண்ணி they have represented இந்தியா. ஏதோ ரெக்கார்ட்லாம் வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி and the most important thing is as a sportsman, everything is never ending. நீங்க வந்து ட்ரெயின் பண்ணினே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைச்சதுக்கு வந்து நிறைய பேர் வந்து டெஃபினெட்லி ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் நான் வந்து இந்த ஏரியாலேருந்து
நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் தட். ஏன்னா எனக்கு இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. பிறந்தது வந்து மேபி திருநெல்வேலி, வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ஏரியா தான். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான். ஸோ ரியலி ஹாப்பி டு பி ஹியர் டு சி சச் அ ஃபெசிலிட்டி. இவ்வளோ மல்டி ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you, sir. Thank you so much. Now, Mr. Yashika will take a couple of questions and then கண்டிப்பா எல்லா ஸ்போர்ட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ், நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா வந்து ஸ்போர்ட் டெவலப் பண்ணதா எல்லாமே பண்றாங்க. ஸோ கண்டிப்பா ஸ்போர்ட் டெவலப் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பர் விஷயம் தான். அவரை பத்தி சொல்றது நான் அவரு தலைவர் தான், அவ்வளவுதான் அவரு. சார் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? கண்டிப்பா ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்ற ஒரு விஷயம், பேசிக்கா எங்க ப்ராப்ளம் வரும்னா வந்து ஸ்போர்ட்டையும் எஜுகேஷனையும் பிரிட்ஜ் பண்றதுல தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இப்போ 10th தாண்டும் போதோ 12th தாண்டும் போதோ வந்து வீட்லயே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், போய் ஸ்கூல்ல போய் படிக்கணும். ஸோ அந்த ஒரு 1 year ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா ஏதாவது ஒரு மிஸ் பண்ணும்போது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேட்ச் அப். அது வந்து திரும்ப நம்ம போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஸ்போர்ட்டை கெரியரா எடுத்து நிறைய பேர் வந்து லைஃப்ல சூப்பரா இருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நிறைய கிரிக்கெட்டர்ஸே வந்து இல்ல நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ல நல்லா பண்ணி இன்னைக்கு நல்ல லெவல்ல இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிக்கெட், எனி ஸ்போர்ட் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ல அண்ட் ஃபுல் ஹார்ட்டோட விளையாடினாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அதுலேருந்து கண்டிப்பா லைஃப் கண்டிப்பா கிடைக்கும். நான் மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே என்னோட பேரண்ட்ஸ் தான். ஸோ இங்க நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து என்னோட ஒரே ஒரு சின்சியரான ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து, இப்போ யாராவது ஒரு கிட் வந்து எனி ஸ்போர்ட், கிரிக்கெட்டோ இல்லை எனி ஸ்போர்ட் ஃபார் தட், பிக்கிள் பால், பேட்மிண்டன், ஸ்கேட்டிங் எவ்வளோ இருக்கு. ஸோ எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் தெம். ஏன்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ல லைஃப் இருக்கு. அண்ட் ஸ்போர்ட்னால கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய எங்களுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சீஃப் கெஸ்டா உங்க கிட்ஸ் கண்டிப்பா போக முடியும். கண்டிப்பா எல்லாருமே இருக்காங்க சார், நாங்களும் அப்படிதான் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். அண்ட் கரெக்ட், இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ல இருக்கும் போது வந்துட்டு நமக்கு டைம் கம்மியா இருக்கும். வீட்டுல சும்மா இருக்கும் போது தான் கேட்ஜெட்ஸோட நீடு வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ல நிறைய இன்வால்வ்டா இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அதோட யூசேஜ் கம்மியாகும். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய ஓடி விளையாட்டோம்னா டயர்ட் ஆயிடும். ஸோ வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா ரெஸ்ட் தான் எடுக்க தோணும். ஸோ அது இல்லாத போது தான் நிறைய நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றோம். ஆப்வியஸா. அண்ட் பிசிக்கல் ஹெல்த்னு பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பிசிக்கல் ஹெல்த் தான். நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து படிச்சாலுமே வந்து யூ ஹேவ் டு பி பிசிக்கலி ஆக்டிவ் டு பி குட் இன் லைஃப்மே. ஸோ அதனால வந்து கண்டிப்பா ஸ்போர்ட், எனி ஸ்போர்ட் விளையாடினாலும் நம்ம பிசிக்கலா மென்டலா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, இப்போ கிரிக்கெட் டீம்ல வந்து இப்போ வரணும்னு ஆசைப்படுற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுங்க? இப்போ நிறைய நான் பாக்குற ஒரு விஷயம், எடுத்தோடனே வந்து நான் இந்தியா விளையாடணும், இல்ல இந்தியா கூட இல்லை ஆக்சுவலா இப்போ எடுத்தோடனே எல்லாரும் IPL விளையாடணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் தான் இருக்காங்க. ஸோ என்னோட சின்சியர் ரெக்வெஸ்ட் வந்து கிரிக்கெட்டுன்றது ஒரு விஷயம் வந்து ஒரு 1-2 இயர்ஸ்ல வர சக்சஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நான் 10 வயசுல கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து 34 வயசு. எனக்கு இன்னி வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு காலைல கூட ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனி டாப் கிரிக்கெட்டர் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அவங்களும் அந்த ஹார்ட் ஒர்க் விடாமல் பண்ணே இருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் கமிங்ஸ்னால வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்காக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு அதோட முடிச்சுட்டு போறதை விட ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். மென்டலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதெல்லாம் பண்றதுக்கு. ஸோ பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து கிரிக்கெட்ல ஆர் எனி ஸ்போர்ட்ல கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும்.